ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோரும் என்னை மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் எங்கள் அப்பா ஸ்ரீ வைத்திய வீரராக சுவாமி பெருமாளை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். நீங்கள் போய் அங்கே பார்க்கணுன்றது என்னுடைய ஆசை. போய் பாருங்கள், தீராத வினையும் தீர்ந்துடும். அவருடைய பேர் ஸ்ரீ வைத்திய வீரராக சுவாமி பெருமாள். லக்ஷ்மி அம்மா பேர் கனகவல்லி தாயார். சொன்ன சீத்தான்ட்டு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது சொல்லுவாங்க. அங்கே என்ன விசேஷம்னா அமாவாசை விசேஷம். அமாவாசைக்கு அமாவாசை 3 அமாவாசை போனால் தீராத நோய் வேணால் எதுவாக இருந்தாலும் எதை வேண்டிட்டு போகிறீங்களோ அது தீர்ந்துடும். இதில் பயங்கரமான அமாவாசை அப்படின்னு பார்த்தா தை அமாவாசை. ஏன் தை அமாவாசை? நம்மளுக்கு அதோடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று பொதுவாகவே எல்லா அமாவாசைக்கும் பெரியவங்களுக்கு திதி கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம். மாளிகம் கொடுக்கறது மாலை அமாவாசை விசேஷம், ஆடி அமாவாசை விசேஷம். தை அமாவாசையில் என்னன்னா, பெருமாள் மார்கண்டேய முனிவருக்கு அருள் புரிஞ்சு அந்த சேஷத்தில் அங்கே நிரந்தரமாக தங்கின நாள் தை அமாவாசை. தலை வரலாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தலை வரலாறு என்னென்னா, மார்கண்டேய முனிவர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் வயசான முனிவருங்க, பெரியவங்க யாராக வந்தாலும் அவங்களுக்கு தொண்டு செஞ்சு அவங்களுக்கு பசி ஆற்றி அவங்கள தங்க வச்சு அனுப்புகிற ஒரு தொண்டாக அவர் செஞ்சுருந்துருக்காரு. இதை பார்த்த பெருமாள் நம்ம போய் சோதித்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நாள் ஒரு வயசான பெரிய ரூபத்தில் வந்திருக்கார். அப்போது மார்கண்டேய முனிவர் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு அவர் அது அன்றைக்கி முடிஞ்சிடுச்சு. அவர் சாப்பிட உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. மார்கண்டையான்னு. யார் சுவாமி நீங்கன்ட்டு வெளியே போய் கதவை திறந்து பார்த்தா, நான் வயசானவன், எனக்கு ரொம்ப குளிருது, பசி எடுக்குது, உன் வீட்டில் நான் கொஞ்சம் நேரம் இருக்கலாமான்னு சொல்லியிருக்காரு வீரராக சுவாமி. சரி உள்ளே வாங்க, இது என்னோடய பாக்கியம்னு சொல்லிவிட்டு அந்த இலையில் அந்த சாப்பாடை கூட வாயில் வைக்காமல் உட்காந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க சாமின்னு சொல்லியிருக்காரு மார்கண்டேய முனிவர். சரி, நான் அவருக்கு மார்கண்டேய முனிவர் அவருக்காக வச்சுருந்த சாப்பாடை இறைவனுக்கு கொடுத்துருக்காரு. அவரும் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு முடித்தவொடனே எனக்கு ரொம்ப உடம்பு குளிராக எடுக்குது, நான் கொஞ்சம் படுத்துக்கட்டுமா அப்படின்னும் போது, படுத்துக்குங்க சாமின்னு அவர் வீட்டு திண்ணையில் இவரை படுக்க வச்சுருக்காரு பெருமாளை மார்கண்டேய முனிவர். குளிர் தாங்க முடியலன்னு உடனே உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கிற ஒரு பப்புளி துப்படி, அது நம்ம பெருமாள் கோவில், அதாவது வீரராகவர் பெருமாள் கோவிலில் அது ஒரு வேண்டுதலாகவே பண்ணுவாங்க. பப்புளி துப்படி எடுத்துகிட்டு போத்திருக்காரு. அது சிகப்பில் செக்குடு போட்ட மாதிரி கட்டம் கட்டமாக இருக்கும். போத்திட்டு சரி பெரியவர் தூங்குறாரு, நம்ம வெளியே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே படுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு தண்ணி தாங்க எடுக்குது. கொஞ்சம் நேரம் பொறுத்து சரி தண்ணி குடிக்கலான்னு எழுந்து பார்க்கும்போது ஜன்னல் பக்கத்துலேருந்து பார்த்தா மகாவிஷ்ணுவோடைய நிஜ ரூபம் தெரிஞ்சிருக்குது. இது என்னென்னா, பக்தர்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு பெரிய கனெக்ஷன் என்னென்னா, அவங்க எந்த வேஷத்தில் வந்தாலும் சரி, நம்மளுடைய தூய்மையான அன்பு இருந்திருந்தால் அவங்களுடைய உருவம் எதுவாக இருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். இது உண்மையாக அந்த காலத்துலேயும் இருக்குது, இந்த காலத்துலேயும் இருக்குது. நம்ம உண்மையாக நம்பி பார்த்தோம் நினச்சோம் அப்படின்ட்டு இருந்தால் அவங்கள நம்மளால் அவங்க நம்மளை ஏமாற்ற முடியாது, மாட்டிடுவாங்க. இது உண்மையான ஒரு விஷயம். இந்த மாதிரி அவர் மகாவிஷ்ணு படுத்திருக்காருன்னும் போது கண்ணில் தண்ணி கலங்கி கை காலெலாம் உதிரி, எவ்வளோ பெரிய தெய்வத்துக்காக நம்ம ஒரு பழுது சோறு, ஒரு வெறும் வெள்ளை சோறு தண்ணியை போட்டிருக்கோன்ட்டு உள்ளே போய் காலில் பிடிச்சி கதறி அழுதுருக்காரு. சுவாமி வந்திருக்கிறது நீங்களா? எனக்கு தெரியாமல் போச்சு, உன் பக்திக்கு வச்சு தான் வந்தேன். நீ இந்த நிலைமையிலையும் நீ ஏழைங்களுக்கு செய்கிறியே, எனக்கும் செய்கிறியான்னு நான் பார்த்தேன், கண்டிப்பாக நீ செஞ்சுருக்கிற அப்படின்னு. சுவாமி நீங்கள் எனக்கு பெரிய பாக்கியம் பண்ணி எனக்கு இந்த பிறவிக்கே பெரிய பலன் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி சுவாமி. உன்னுடைய வரம் என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லி பெருமாள் சொல்லியிருக்கார். எனக்கு எந்த வரமும் வேணாம், இங்கேயே நீங்கள் தங்கிடணும், இங்கேருந்து நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு. ஏன் அந்த உனக்காக எதுவும் வரவங்க கேட்கக்கூடாது? இல்லை, எனக்காக வேணாம், வர ஜனங்களுக்கு வைத்திய வீரராக வர அந்த தீராத வினையும் நோயும் நீங்கள் தீர்த்து வைக்கணும், எனக்கு சொல்லுங்கள், சத்தியம் பண்ணுங்கள். சரி சத்தியம், நீங்கள் சும்மா சத்தியம் பண்ணால் நான் நம்ப மாட்டேன், என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. சரின்னு பெருமாளும் படுத்த இடத்துலையே படுத்து தலையில் கையை வச்சு சத்தியம் பண்ணிட்டார். அந்த சத்தியம் பண்ணிவிட்டு சரி நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ண இடத்துலையே என்னென்னா மார்கண்டேய முனிவரும் உட்காந்துட்டார். பெருமாளும் கண் அசந்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். அந்த சத்தியம் பண்ண அந்த மாதிரியே இருக்கிற பொசிஷனில் தான் நம்மளுக்கு பெருமாள் சேவை சாதிச்சிருப்பார். தூங்கிட்டு இருந்திருக்கும் போது அந்த கை நழுவி கீழே அப்படியே சாஞ்சிருக்குது. அதை கண்ட இப்போ மார்கண்டேய முனிவர் என்ன பண்ணியிருக்காரு, ஐயோ நம்ம ஐயனோட கை கீழே இருக்கேன்னு அந்த கையை எடுத்து தான் தலைக்கு மேலே முட்டு கொடுத்து அவரும் அங்கேயே சரணாகதி அடைஞ்சிட்டார். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, பக்தர்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் இறைவன் என்றைக்குமே அடிமை தான். நம்ம வீரராக பெருமாள் கிட்ட போனோம் அப்படின்னு இருந்தால் வெள்ளம் அந்த பின்னாடி இருக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், குளம், அங்கே கரைச்சிங்கன்னா
ரொம்ப நல்லது. எந்த உடம்புல இருக்க மரு, அம்மை இந்த மாதிரி கட்டி, கொப்பளம் இல்லை எந்த வித ஃபால்ட்டாக இருந்தாலும் போயிடும். அதே மாதிரி இதயம் சம்மந்தப்பட்ட நோய்க்கு பெரிய ஃபேமஸான கடவுள். நீங்கள் அங்கே தீர்த்தம் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா குடிச்சிங்கனாவே இதயம் சம்மந்தப்பட்ட எந்த வலி நோய் எது வந்தாலும் அது போயிடும். இன்னொன்று 3 அமாவாசைக்கு போனால் யார் என்ன மந்திர மாயம் பண்ணாலும் அது தீர்ந்துடும். இதில் வந்து மார்க்கண்டேய முனிவருக்கு வந்து ரொம்ப வந்து அருள் புரிஞ்ச அமாவாசைன்னு பார்த்தா தை அமாவாசை. பார்த்தா செம்ம கூட்டமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு லைன் நிற்கிறது ரொம்ப சால சிறந்தது. திருவள்ளூரில் இருந்துகிட்ருக்காரு நம்ம வீரராகவ பெருமாள் சுவாமி. படுத்த கோலம் சயன கோலத்தில் இருந்துகிட்ருக்காரு. வெளி சைடு வந்து அனுமன் வச்சுருந்துட்டுருக்காங்க. உள்ளே வந்து சொன்ன சீதானிட்டுன்னு நம்ம கனகவல்லி தாயார் அம்மா உட்காந்துருக்காங்க. பின்னாடி ஆண்டாள் அம்மா இருப்பாங்க. அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் சீதா தேவி இருப்பாங்க. இப்படி சுற்றிட்டு இந்த பக்கம் வரும்போது ஒரு பாதம் வச்சு இருந்துகிட்ருக்கோம். அதில் கல், உப்பு, மிளகு எல்லாமே கொட்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வாங்க, நல்லதே நடக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். உங்களுக்கும் அவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சிருந்தாலும், நான் சொன்னது கேட்கலனாலும் கேட்டுக்கலனாலும் நீங்களாக போய் அவரை பாருங்கள். நம்மளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். திருப்பதி மாதிரி இடத்துலலாம் போயிட்டு எவ்வளோ நேரம் நின்று நம்ம சாமி பார்க்குறோம். இங்கே இருக்கிற பெருமாள் கோவிலுங்களில் போயிட்டு நம்மளும் பார்த்தோன்னா நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப நன்றி என் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு. ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்லேயும் எதிர்க்க இருக்க எங்கள் அப்பா சப்போர்ட்லேயும் தான் நான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவருடைய ஒரு நிழல் உருவமாக நான் உங்கள் எல்லாரையும் தான் நினச்சிட்ருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிங்கன்னா எங்கள் குடும்பமும் நல்லபடியாக நடக்கும். எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பெருமாள் அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கும். ரொம்ப நன்றி. போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.